ஸ்டாப் ஃபீடிங் ஸ்ட்ரே டாக்ஸ். நான் இப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு 80 வயசு பெரியவர் படுத்திருக்காரு. வீட்டிலேருந்து வெளில போகிறவங்க கதவை சாத்தாமல் வெளியில் போயிட்டாங்க. ஒரு 4-5 நாய் உள்ளே வந்து அவரை கடிச்சு கொதறி அவர் இறந்தே போயிட்டார். யோசிச்சு பாருங்க, தெருவில் இருக்கிற நாய்கள் வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ் மாதிரி. இப்போ காட்டில் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து அவங்களோட ரெகுலர் பழக்க வழக்கம். அவங்களே ஃபுட்டு தேடிக்கிறதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஃபீட் பண்ணிட்டோம்னா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் டாக்ஸும் வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து அவங்களே தேடி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம டெய்லி ஃபீட் பண்ணி ஏதோ ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காம ஏமாறுதுன்னா அந்த கோவத்தில் அட்டாக் பண்ணுறது தான் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நினைச்சீங்கன்னா வேக்சினேட் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க. இது வந்து வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றது வந்து கோவிட் சமயத்தில் இந்த தெரு நாய்களை பிடிச்சிட்டு போய் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியல. அதனால பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு. இப்போ திருப்பி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, வேக்சினேட் பண்ணுறதெல்லாம் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகும்.